Find the sum of the first 22 terms of the AP. 8, 3, minus 2, etc. Sum of first 22 terms என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 8 plus 3 minus 2 plus something 22 terms ஓட sum என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. sum of first n terms calculate பண்ணுறதுக்கு ரெண்டு ஃபார்முலா. இப்போ அது என்னென்ன ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணுன்றதை சொல்கிறேன். Sn sum of n terms equal to n by 2 into 2a plus n minus 1 into d. n number of terms, a first term, d common difference. இந்த ஃபார்முலா லாஸ்ட் டேர்ம் என்ன, அதாவது இது தேர்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கு இல்லையா. அப்போ அதே மாதிரி இங்கே 22nd டேர்ம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு வேறு ஒரு ஃபார்முலா. இப்போ இந்த 22nd டேர்ம் என்னன்னு தெரியலன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, இல்லைன்னா லாஸ்ட் டேர்ம், அதாவது இந்த 22nd டேர்ம், இந்த லாஸ்ட் டேர்ம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா n by 2 into a plus l. a is first term, l is last term. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு லாஸ்ட் டேர்ம் என்னன்னு தெரியாது, ஸோ தட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதில் n 24, a 8 ஃபஸ்ட்டு டேர்ம், d காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ இது மட்டும்தான், இந்த ஃபார்முலா மட்டும்தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண முடியும். ஃப்ரம் த given AP, a equal to 8, d equal to second term minus first term minus 5 வருது. இப்போ n ஃபஸ்ட்டு 22 டேர்ம்ஸோட சம் அப்படின்னும் போது n equal to 22ன்னு வந்துருச்சு. அப்போ Sn கால்குலேட் பண்ணணும். லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரியாது என்னன்னு, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into d. n is 22, so S22. 22 by 2 into 2 into 8 plus n is 22 minus 1, d is minus 5. இப்போ இங்கே கேன்சல் பண்ணால் 11 வரும். 16 plus 21 into minus 5, 16. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 5, 10, 105 ஒரு நெகட்டிவ் இருக்குது, ஸோ இங்கே நெகட்டிவ். அப்போ 11 இது சப்ட்ராக்ட் பண்ணினா மைனஸ் 89. இதை மல்டிப்ளை பண்ணால் ஸோ மைனஸ் 979 வருது. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 22 டேர்ம்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 979.